IPL 2024 64வது மேட்ச் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் டெல்லி கேபிட்டல்ஸ் கடையில் 14th May 7:30 PM ஸ்டார்ட் ஆகுது. அதோட ஃபேண்டசி ப்ரிவியூ பார்க்க போகிறோம். ரெண்டு டீம்ஸ்க்குமே வாய்ப்பு இருக்குது அப்படின்னாலும் டெல்லி கேபிட்டல்ஸ்க்கான வாய்ப்பு குறைவாக இருக்குது. இந்த மேட்சை ஜெயிச்சா கூட அடுத்த டீம்ஸோட ரிசல்ட்டு அதே நேரத்தில் ரன் ரேட் அடிப்படையில் பெருசாக ஜெயிக்கணும் அப்படிங்கிற நிலைமையில் டெல்லி கேபிட்டல்ஸ் இருக்காங்க. போன மேட்ச் தடையில் இருந்த ரிசர்வ் பண்ணிட்டு இந்த மேட்ச் வந்துடுவார், கேப்டன் பண்ணுவார். இன்னொரு பக்கம் கேப்டன்சி இவருக்கு இருக்குமா, இல்லை டீமில் விளையாடுவாரா, சில பிரச்சனைகள்லாம் போய்கிட்டு இருக்கே அப்படின்னு லக்னோ சூப்பர் ஜெயின்ஸோட கேப்டன் ராகுல் மேலே சொன்னால் அந்த மாதிரி பெரிய பிரச்சனையெல்லாம் இல்லைங்க, சாதாரணமாக பேசிகிட்டு இருந்தாங்க, அதை மீடியா ரூமர் பண்ணிட்டாங்க அப்படின்னு லான்ஸ் க்ளூஸ்னு ஒரு பக்கம் பேட்டி கொடுத்துருக்காரு. ஓனருக்கும் ராகுலுக்கும் நடந்த கான்வர்சேஷன் பெருசாக மற்ற எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க, பட் டீம் நார்மலாக தான் இருக்குது அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அதை பேஸ் பண்ணி பார்க்கும்போது கண்டிப்பாக பிரச்சனை இருந்தால் கூட அவர் இன்றைக்கி தொடர்வார் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா சூப்பர் ஜெயின்ஸு இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கோம், தோனி கேப்டன்சியை விட்டு இறக்கிட்டு ஸ்மித்தை கேப்டனாக மாற்றினதெல்லாம் பார்த்தோம். ஸோ அந்த சீரியஸை பொறுத்த வரைக்கும் ஸ்மித் நல்லா பண்ணார், ஃபைனல் வரைக்கும் கொண்டு வந்தார், அதுக்கப்புறம் தோற்று போனாங்க. அதை விட்டு வெளியில் வந்தோடனே சென்னை சூப்பர் கிங்ஸ் கப்பே அடித்தாங்க. அப்போ MS தோனி தலைமையில் அடிக்கும்போது திருப்பி அது ஒரு கான்வர்சேஷனாக போச்சு. இன்னும் சொல்லப்போனால் தோனியோட ஒய்ஃபு சாக்ஷி கூட ஒரு ட்வீட்டெல்லாம் போட்டு பண்ணியிருந்தாங்க. ஸோ அது ஒரு விஷயமாக போச்சு. இப்போ ராகுலுக்கு சப்போர்ட்டாக CSK பிளேயர்ஸ் எல்லாம் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. காரணம் அப்போ நடந்த அந்த சம்பவம் தோனிக்கு எகென்ஸ்டாக நடந்தது அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். டீம் மேனேஜ்மெண்ட் ஒரு முடிவு எடுக்கிறாங்கன்னா அதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். அவங்க டீமு அவங்க பைசா போடுறாங்க, அந்த ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. பட் ராகுலுக்கு எகென்ஸ்டாக மேட்ச் முடிஞ்சோடனே அவ்வளோ தூரம் கான்வர்சேஷன் ஆன் ஸ்பாட்லேயே பேசணுமா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் இருக்குது. எனிவே இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் ராகுல் இருப்பார், கேப்டனாகவும் இருப்பார் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் எதிர்பார்க்கப்படுது. தொடரும்னு பார்க்கலாம். முழுமையானுடைய பாருங்கள், உங்களுக்கு தேவையான யுக்திகள் யோசனைகள் கிடைக்கும். அதை பேஸ் பண்ணி உங்களோட ஓன் டீமை க்ரியேட் பண்ணலாம். விஷன் 11 ஸ்மால் லீக்குக்கு பெஸ்ட்டாக இருக்குது. ரெகுலர் கிவ்அவே கொடுக்குறனால மணி இல்லாமல் ப்ராக்டிஸ் பண்ணணும், புதுசாக ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க அப்படின்னா கண்டிப்பாக பயன்படுத்திக்கலாம். ரெகுலர் கிவ்அவே கொடுக்குறாங்க, ஃப்ரீ கான்டெஸ்ட்டில் ஜாயின் பண்ணி விளையாடுங்க. மெகா ஜேல் இன்னைக்கு 2 crore இருக்குது ப்ரைஸ் பூல், அந்த இடத்தையும் பயன்படுத்திங்க. விஷன் 11 இன்ஸ்டால் பண்ணலைன்னா டாப் கமெண்டில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி என்னோட ரெஃபரல் கூட பயன்படுத்த மறக்காதீங்க. டெலகிராமில் ஜாயின் பண்ணனா MSC Cricket 11 அப்படின்னு சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. குழப்பம் இருந்ததுன்னா டாப் கமெண்டில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அருண்ஜேட்லி ஸ்டேடியம் டெல்லியில் தான் இந்த மேட்ச். 88 மேட்ச்சில் 48 பேட் ஃபஸ்ட்டு, 46 சேசிங், 170 ஆவரேஜ். 170 ஆவரேஜுங்கும்போது கண்டிப்பாக சூப்பர் பேட்டிங் ட்ராக் அப்படின்னு சொல்லலாம். இந்த சீரியஸில் இன்னுமே பெட்டராக இருந்துகிட்டு இருக்கு. எப்பயுமே ஒயிட் சால் பவுன்ஸ் கிடைக்காது, அதில் ஆரம்பத்தில் நிறைய ஸ்கோர்ஸ் வரும், பின்னாடி கொஞ்சம் கொஞ்சமாக டவுன் ஆகும் அப்படின்றது டெல்லியை பொறுத்த வரைக்கும் டெம்ப்ளேட்டாக இருந்த ஒரு விஷயம். பட் இந்த சீசனில் லேட்டாக தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. விமன் IPL நடந்ததுனால, அதுவும் WPL நடந்ததுனால இங்கே லேட்டாக ஆரம்பித்தாங்க. இதுக்கு முன்னாடி ஹைதராபாத்தை ஹோம் கிரவுண்டாக வச்சு டெல்லி விளையாண்டாங்க. இங்கே வந்ததுக்கப்புறம் பயங்கரமாக ஸ்கோர்ஸ் ஹெவி ஸ்கோரிங் கிரவுண்டாக இது மாறி இருக்குது. இந்த சீசனில் அதிகபட்ச ஆவரேஜ் உள்ள ஒரு கிரவுண்டாகவும் இருக்குது. அதை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்றைக்குமே பெரிய ஸ்கோர் வரும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு தான். ஏன்னா பிச்சு எப்படி மாறி இருக்குன்னா ரீலே பண்ணி பெட்டராக பேட்டுக்கு வர மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. அதனால் நிறைய ஸ்கோர் வரும், இன்றைக்குமே பெரிய ஸ்கோர் வரும் அப்படிங்கிற எதிர்பார்ப்போடு போகலாம். இல்லை ஆன் டைமில் பார்த்துக்கணும். ஒயிட் சாலில் ஒரு பக்கம் கிராஸ் இருந்ததுன்னா பெட்டராக பேட்டுக்கு வரும், கொஞ்சம் மழை இருந்தது, டோட்டலாக கிராஸ் இல்லாமல் இருந்தது அப்படின்னா அப்போ கொஞ்சம் டவுன் ஆகும், ஸ்லோ ஆகும் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். ஸ்பின்னர்ஸுக்கு ஓரளவுக்கு ஹெல்ப் கிடைக்குது. எக்ஸ்ட்ரா பேஸ் இங்கே அடி வாங்குது அப்படின்றத பார்க்கணும். நோக்கியா பால்ஸ் எல்லாம் இங்கே எந்த அளவுக்கு போச்சுன்னு பார்த்தோம். ஸோ ஓவராலாக இதுதான் இன்றைக்கி புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஆன் டைமில் ட்ராக்கை பார்த்து இன்னும் தெளிவு பெறலாம். டெல்லி கேபிட்டல்ஸ் பேட்டிங் டெப்த்து கொஞ்சம் கம்மியாக இருக்கோ அப்படிங்கிற ஃபீல் இருக்குது. ஓவர்சீஸ் பேட்டர்ஸை அதிகமாக நம்பி போகிறாங்க. பொதுவாக பார்த்தோன்னா டெல்லி கேபிட்டல்ஸ் ஆரம்ப காலத்தில், அதாவது டெல்லி டேர் டெவில்ஸாக இருந்த காலத்தில் இந்தியன் பேட்டர்ஸ் டாப்பில் நிறைய பேர் இருப்பாங்க. வீரேந்தர் சேவாக், கம்பீர். ஸோ அதே நேரத்தில் நிறைய பேர் இந்தியன் பேட்டர்ஸ் அப்படின்னு தான் இருந்தாங்க. ஒரு பாயிண்டில் இப்போ இங்கே ஓவராலாக ஃபாரின் பேட்டர்ஸாக இருக்கிற மாதிரி மாறி இருக்குது. அதுக்கு காரணம் இந்தியன் பேட்டர்ஸ் மேலே அந்தளவுக்கு நம்பிக்கை வைக்காமல் போகிறாங்கன்னு புரிஞ்சுக்க முடியுது. அந்தளவுக்கு இந்தியன் பேட்டர்ஸ் இங்கே எடுக்கவும் இல்லை. நம்பிக்கை வைக்கணும்னு நினச்ச ரிக்கி போய்க்கான வாய்ப்பு கொடுத்தும் அந்தளவுக்கு சிறப்பாக பண்ணலை. பிருத்திவிஷாவுக்கு வாய்ப்பை தொடர்ந்து கொடுக்காமல் இருக்காங்க, புரிஞ்சுக்க முடியல. லலித் யாதவ் அந்தளவுக்கு பேக் பண்ணி போகலை. பிரவீன் துபே சைடு ஒரு சில நேரங்களில் போகிறாங்க, ஆனால் நிறைய நேரங்களில் போகிறதில்ல அப்படின்ற அந்த இடம் இருக்குது. இன்னொரு பாயிண்டில் யோசிக்கும்போது ஓவர்சீஸ் பவுலர்ஸ் அவ்வளோ கிரேட்டாக பண்ணல. இந்த சீசன் பவுலர்ஸ்க்கான சீசனாக இல்லாமல் பேட்டர்ஸ்க்கான சீசனாக இருக்கிறதுனாலையும் ஓவர்சீஸ் பேட்டர் சைடு போகிறாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பேட்டர் சைடே போயிடலாம், பவுலர்ஸ் லோக்கல் பவுலர்ஸே நல்லா இருக்காங்க அப்படிங்கிற அந்த ஆங்கிள்லையும் போகிறாங்கன்னு புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா ரசிக்ஸ் எல்லாம் எடுத்து வந்ததுக்கப்புறம் விக்கெட் டேக்கிங்கில் பயங்கரமாக இருக்கார். குல்தீப், அக்சர் 2 கிரேட் ஸ்பின்னர்ஸ் இன் இந்தியன் டீம் அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்காங்க.
இஷாந்த் சர்மா ஒரு காலத்தில் இந்தியன் டீமுக்கு பயங்கரமாக பண்ணியிருக்காரு. இப்போ ஓரளவுக்கு டீசெண்டாக பண்ணுறாரு. இந்த ஃபார்மேட்டுக்கு சூட்டபிள் பவுலர்னு சொல்லாட்டி கூட ஓரளவுக்கு டீசென்ட் பவுலிங் அப்படின்றத கொடுத்துட்ருக்காரு. முகேஷ் ரீசெண்ட் டேஸில் இந்த ஃபார்மேட்டுக்கே சூப்பராக விளையாண்டு கொடுத்துருக்காரு இந்தியன் டீமுக்கே. கலீல் அகமது ரீசெண்டாக செலக்டாக இருக்கார் அப்படிங்கிற அளவுக்கு குவாலிட்டி ஷோ பண்ணியிருக்காரு. இவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஐபிஎல் பேஸில் இருக்குது. ஸோ இதெல்லாமே டெல்லி கேபிட்டல்ஸ் இந்த காம்பினேஷனை எடுத்து வர வச்சிருக்குன்னு சொல்லலாம். ஆரம்பத்தில் இந்த காம்பினேஷன் செட் ஆகலைன்னா கூட கண்ணா பின்னாடி போனாங்க, அந்த காம்பினேஷன் சூட் ஆகலை, சரியாக ஃபிக்ஸ் பண்ணல அப்படின்ற மாதிரி இடத்துல இருந்தாங்க. பட் இப்போ வந்து கரெக்டான காம்பினேஷனில் போகிறாங்க. ஒரே ஒரு விஷயம் தான் அதில் அடிஷ்னலாக சொல்லணும்னா, ஒரு பேட்டர் எக்ஸ்ட்ரா இன்க்ளூட் பண்ணி போகலாம். ஆப்ஷன் பேஸில் நிறைய பவுலர்ஸ் இருக்காங்க அப்படின்ற இடத்துல ஒரு பேட்டர் இன்க்ளூஷன் பண்ணலாம். பண்ணுவாங்களா பார்க்கணும். லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் டீசன்ட் டீமு, பேட்டிங் டெப்த்து ஓரளவுக்கு இருக்கிற டீம் அப்படின்னு சொல்லலாம். பட் ராகுலோட கேப்டன்சி அண்டர்ஸ்டாண்டபிளாக புரிஞ்சிக்க முடியல. நிறைய பக்கம் பார்த்தீங்கன்னா குருணால் பாண்டியாவை நம்பி போகிறாரு. ஒரு சில நேரங்களில் குருணால் பாண்டியாவுக்கு பவுலிங் கொடுக்காம போகிறாரு. அண்ட் ஏர்லியாகவே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உள்ளே போகிறாரு, அதை ஸ்டிக் பண்ணிக்கிறாரு அப்படின்னு புரிஞ்சிக்க முடியுது. எனிவே பார்க்கலாம் இன்றைக்கி என்ன பண்ணுவார். ராகுல் நல்லா விளையாடுறாரு, ஸ்டோயினிஸ் டீசெண்டாக விளையாண்டுருக்காரு. நம்பர் 3 போனதுக்கப்புறம் கூட ஒரு சில இன்னிங்ஸ் ஓகேன்னு விளையாண்டா கூட பெஸ்ட்டாக இல்லை. போன வேர்ல்ட் கப் அப்படின்ற வகையில் நிறைய இடங்களில் மாற்றி ஒரு டைனமிக் பிளேயராக வச்சுக்கலாம்னு நினச்சாங்க. ஓப்பனிங் ஸ்லாட்டு கொடுத்தாங்க, மிடில் ஆர்டர், 1 டவுனு எல்லா இடத்தையும் கொடுத்துட்டு ஒரு டைனமிக் பிளேயராக உள்ளே எடுத்துகிட்டு போகலாங்கிற ஆங்கிளில் தீபக் கூடவா ப்ரிப்பேர் பண்ணாங்க. அந்த ப்ரிஃபரேஷன் இவருக்கு வந்து பெஸ்ட்டாக அமையல. அதுக்கப்புறம் டீமுக்குள்ளே இன்னும் சொல்ல போனால் டொமஸ்டிக்கில் கூட பெஸ்ட்டாக விளையாட முடியாத அளவுக்கு மாறி போச்சு. அண்ட் அந்த டைனமிக்ஸை மெயின்டைன் பண்ண முடியல. கூட இந்த சீசன்லேயும் ஓரளவுக்கு தான் விளையாடுறதுக்கு பெஸ்ட்டாக இல்லை. பதோனி சூப்பராக விளையாண்டுருக்கார். பாசிபிளாக பதோனியை ப்ரொமோட் பண்ணுறாங்க, டீசென்ட் பிளேயர். பூரனோட பர்ஃபார்மன்ஸ் ஆரம்ப மேட்சஸில் சூப்பராக இருந்தது. இவரோட பர்ஃபார்மன்ஸ் கம்மியாக இருக்கிற நேரத்தில் இந்த டீம் தோக்குது அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். குருணால் பாண்டியா டீசென்ட் பிளேயர். கிருஷ்ணப்பா கௌதம் இன்றைக்கி எடுத்துகிட்டு போவாங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் சில லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்கிறனால அவங்களுக்கு ஆப்போனண்ட்டாக யோசிங்கிறதுக்காக கிருஷ்ணப்பா கௌதம் எடுத்துகிட்டு போவாங்க. திஸ் நாய் நவீன் உஷால் கியாஸ்தாக்கு சித்தார்த்துக்கு பதிலாக பாசிபிளாக மோஷின் கான் ஓகே ஆகிட்டார். ஸோ கொஞ்சம் ஃபிட்னஸ் ப்ராப்ளம் இருந்தது. ஒரு மேட்ச்சில் இன்ஜுரியாகி வெளியில் போனார், முகத்தில் அடிபட்டுச்சு. ஓகேவா ப்ராக்டிஸ் பண்ணுறாரு இப்போ. ஸோ அதனால் மோஷின் கானுக்கான ப்ரையாரிட்டி அதிகமாக இருக்கும். ஏன்னா பேசர் பேஸில் யோசிக்கும் போது யாஸ்தாக்கர், நவீன், கூட சப்போர்ட்டுக்கு மார்க்கஸ் ஸ்டோயினிஸ் அப்படின்ற மாதிரி 3 பேர் மட்டும்தான் இருக்காங்க. ஸ்பின்னர் பேஸில் நிறைய பேர் எடுத்துகிட்டு போகலாமா? ஏன்னா ஸ்பின்னர் பேஸில் யோசிக்கும் போது டெல்லி ஓகே தான். பட் நிறைய ஸ்கோர்ஸ் போகும்போது பேசர் இருந்தால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படிங்கிற ஆங்கிள் யோசிச்சாங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரா பேசர் தேவைப்படுது. அப்போ மோஷின் கான் உள்ளே இருந்துட்டு மணிமாறன் சித்தார்த் வெளியில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இதை பார்த்துக்கணும். இல்லை வேறு யாரையாவது பேசர் சைடு யோசிக்கிறாங்க. அசத் கான் இருக்கார். ஸோ இதெல்லாம் பார்க்கலாம். அண்ட் இன்னொரு பக்கம் அஸ்வின் குல்கர்னி கூட யோசிக்கலாம். ஒரு ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸ் லேட்டர் பேஸில் பேட்டிங்லேயும் பயன்படுத்திக்கலாம். ஓப்பன் பண்ணக்கூடிய பவுலர் தான், இல்லைன்னு சொல்ல ஓப்பன் பண்ணக்கூடிய பேட்டர் தான். பவுலிங்லேயும் ஓப்பன் பண்ண முடியும். அந்த குவாலிட்டி அவர்கிட்ட இருக்குது. இருந்தால் கூட அவரை பயன்படுத்துவாங்களா, லேட்டராக பேட்டிங்கில் கூட யோசித்து பண்ணுவாங்களா பார்க்கணும். டெல்லி கேபிட்டல்ஸ் மோஸ்ட் ப்ராபப்லி இந்த பேட்டிங் ஆர்டரில் கண்டினியூ பண்ணுவாங்கன்னு நம்புகிறேன். அண்ட் சில நேரங்களில் ரிசர்வ் பண்ணி ப்ரொமோட் பண்ணிக்கிறத பார்க்குறோம். லெஃப்ட் ரைட் காம்பினேஷனை மெயின்டைன் பண்ணுறதுக்காக சில மாற்றங்கள் செய்ய பார்க்கலாம். அண்டு பவுலிங் பேஸில் யோசிக்கும் போது பாட்டமில் இருக்க இந்த 6 பவுலர்ஸ் ஆப்ஷன்னு இதில் ஃபுல் கோட்டான்னு யோசிக்கும் போது குல்தீப், முகேஷ் அண்ட் கலீல், பாசிபிளாக சில லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்கலாம். அக்ஸருக்கு சில நேரங்களில் ஓவர் குறைச்சி கொடுக்குறதையும் பார்க்குறோம். நல்லா பண்ணாருன்னா கண்டிப்பாக அக்ஸருக்கான நிறைய ஓவர் கிடைக்கலாம். அண்ட் ஸ்லாக்லன்னு யோசிக்கிற இடத்துல முகேஷ் கலீலை யோசிக்கிறோம். எல்எஸ்சியோட பேட்டிங் ஆர்டர் மோஸ்ட்லி இப்படி இருக்கும். சில நேரங்களில் தீபக் கூட டவுன் பண்ணி பார்க்குறோம். ஆயுஷ் பதோனியை ப்ரொமோட் பண்ணுறாங்க. போன மேட்ச் பொறுத்த வரைக்கும் குருணால் பாண்டியாவை மேலே கொண்டு வந்தாங்க. லெஃப்ட் ஹேண்டர் ஸ்பின்னர்ஸை ஹேண்டில் பண்ணுவார் அப்படிங்கிற அந்த ஆங்கிளில் மேலே கொண்டு வந்தாங்க. இதெல்லாம் மாறி பண்ணுறதை பார்க்குறோம். கொஞ்சம் குழப்பம் இருக்கிற ஒரு விஷயம் தான் எல்எஸ்சி டீமை பொறுத்த வரைக்கும் இந்த பேட்டிங் ஆர்டர் பேஸில் யோசிக்கும் போது. ஸ்டோயினிஸ் ஓவர் வீசுறாரு. பாட்டமில் இருக்க 6 பவுலர்ஸ். இந்த பவுலிங் ஆப்ஷனில் ஒருத்தர் குறைக்கிறாங்களா அப்படின்னு பார்க்கணும். மணிமாறனுக்கு பதிலாக மோஷன் வரதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதையும் பார்த்துக்கங்க. அண்டு ஃபுல் கோட்டான்னு யோசிக்கும் போது நவீன் யாஸ்தாக்கூருக்கான ஓவர் முழுமையாக கிடைக்கும். மோஷனுக்கு முழுமையான ஒரு கொடுக்க பார்ப்பாங்க. அண்டு எண்டோர் இடத்துல நவீன் அண்ட் யாஸ்தாக்கூர் இருப்பாங்க. ரெக்கார்ட் பேஸில் யோசிக்கும் போது ஃப்ரேசர் மேக்கருக்கு ஒரு மேட்ச் அகேன்ஸ்ட் எல்எஸ்சி இந்த சீசனில் விளையாண்டார். இதுக்கு முன்னாடி விளையாண்டாங்க. அதில் 55 ரன் அடித்தார். வார்னர் அவ்வளோ கிரேட்டாக இல்லை, ஒரு 50 அடிச்சிருக்காரு. ஆனால் ஆவரேஜ் பிலோ 20. சாய் ஒரு மேட்ச்சு 11 அப்படின்ற மாதிரி இருந்திருக்கா சாய் ஹோப்பு. பண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஆவரேஜ் டீசெண்டாக இருக்குது. அதுக்கு காரணம் நாட் அவுட்ஸில் இருந்திருக்கு ஒரு அவுட்டு, மற்ற நாட் அவுட்ஸ் அப்படின்றதுனால. கிறிஸ்டியன் ஸ்டப்ஸு ஒரு மேட்ச்சில் 15 நாட் அவுட்டு. அக்சர் பட்டே 2 மேட்ச்சு அதில் 42.
நாட் அவுட்டு, அதனால் 58. ஆவரேஜ் பேஸில் இந்த டீம் வார்னர் தவிர எல்லோரும் ஓகேவாக இருக்காங்க. இருந்தால் கூட அந்த அளவுக்கு கிரேட் நம்பர்லாம் சொல்ல முடியாது. நிறைய விளையாடல. எல்எஸ்சி ரீசெண்டாக இன்ட்ரடியூஸ் ஆன டீம் தான், அதனால் நிறைய அந்த டீமுக்கு எகென்ஸ்டாக விளையாடல, அப்படி தான் புரிஞ்சுக்கணும். அக்சர் பொறுத்த வரைக்கும் பவுலிங்கில் ஒரே ஒரு விக்கெட் தான் எடுத்திருக்காரு. குல்தீப் 4 மேட்ச்சில் 6 விக்கெட்டு, இசாந்த் ஒரு மேட்ச்சில் 1 விக்கெட்டு, முகேஷ் 2 மேட்ச்சில் 1 விக்கெட்டு, கலீல் 2 மேட்ச்சில் 4 விக்கெட்டு. கலீலை பொறுத்த வரைக்கும் அந்த கன்சிஸ்டன்ட் ஐபிஎல்லில் கொடுத்துட்டு தான் இருக்காரு. ஆனால் அந்தளவுக்கு ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக அவரை பார்க்க மாட்டுறாங்க. ஆனால் இந்த ஐபிஎல் பொறுத்த வரைக்கும் நல்லா பண்ணுறதுனால மற்ற பவுலர்ஸை கம்பேர் பண்ணவே பெட்டராக பண்ணிகிட்ருக்காரு. அப்படின்ற அந்த இடத்துல அவருக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக வேர்ல்ட் கப் ரிசர்வ்ஸில் இருக்கிற மாதிரி இருக்கார். டிசி பேட்டிங்னு பார்க்கும்போது அருண் ஜெட்லியில் ஃப்ரேசர் மேக்கருக்கு பயங்கரமாக பண்ணியிருக்காரு. 4 மேட்ச்சில் 3 50 அடிச்சிருக்கார், ஆவரேஜ் 55+, செம்மையாக விளையாண்டுருக்கார். டேவிட் வார்னர் 36 மேட்ச்சில் ஒரு செஞ்சுரி, 9 50, 32+ ஆவரேஜ், 107 நாட் அவுட் அப்படின்ற ஹை ஸ்கோரு நம்பர்ஸ் வச்சுருக்காரு. பட் ஸ்ட்ரைக் ரேட் மட்டும் அவர் அந்தளவுக்கு கிரேட்டாக வச்சுட்டது இல்லை. அபிஷேக் போரல் ரீசெண்டாக ஒரு 65 அடித்தார், ஆவரேஜ் டீசெண்டாக இருக்குது. சாய் ஹோப் அந்தளவுக்கு கிரேட்டாக கிடையாது. அவருக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க, ஒரு இடத்துல ஸ்டார்ட் கிடைக்குது, ஒரு 10 ரன்ஸ் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு வர்றாரு. ஆனால் அதுக்கு மேலே கன்வெர்ட் பண்ணி பெருசாக எடுத்துகிட்டு போகிறாரான்னா அவர் T20 மோடுக்கு தயாராக பார்க்குறாரு. அது அவருக்கு சக்ஸஸாக இல்லை. அவர் ரெகுலராக விளையாண்டாவே போதும், ஆனால் அதை அவரை புரிஞ்சுக்கிட்டு விளையாட மாட்டார். ரிசர்வ் பண்ணிட்டு டீசெண்டாக விளையாண்டுருக்காரு. நிறைய இன்னிங்ஸுங்க விளையாண்டுருக்காரு. அதில் 128 அவரோட பெஸ்ட் இன்னிங்ஸுங்க வந்திருக்கு. 39+ அப்படிங்கிற அந்த ஆவரேஜ், 6 times 50, ஒரு செஞ்சுரி. கிறிஸ்டியன் ஸ்டாப்ஸும் டீசெண்டாக விளையாண்டுருக்காரு. சில நாட் அவுட்ஸ் எண்டில் ஃபினிஷ் பண்ணி கொடுக்குறாரு, அதனால் அந்த ஆவரேஜ் பெஸ்ட்டாக இருக்குது. அக்சரோட ஆவரேஜும் டீசெண்டாக இருக்குது. 2 50, 21 இன்னிங்ஸில் இருந்திருக்கு. டிசி பவுலிங் அருண் ஜெட்லிலேன்னு பார்க்கும்போது அக்சர் அவ்வளோ கிரேட்டாக இல்லை. 21க்கு 15 விக்கெட் தான் எடுத்திருக்காரு. ரசிக்ஸலாம் 2 மேட்ச்சில் 3 விக்கெட், போன மேட்ச்சில் 1 விக்கெட் அப்படின்ற மாதிரி இந்த பெஸ்ட் 3 for 34 இங்கே தான் வந்திருக்கு. குல்தீப் ஓகேவாக இருந்திருக்கா, 15 மேட்ச்சில் 16, ஸோ 4 for 55. இந்த சீசனில் நிறைய ரன்ஸ் கொடுத்து இனிஷியல் ஒரு 4 விக்கெட் எடுத்தார். இஷாந்த் சர்மா டீசெண்டாக இருந்திருக்காரு. முகேஷ் 10 மேட்ச்சில் 12. அண்ட் கலீலை பொறுத்த வரைக்கும் இந்த பர்டிகுலர் கிரவுண்டில் நிறைய இல்லை. அதுக்கு காரணம் கலீல் அந்த ஸ்விங்கை இனிஷியலாக தேடி போவார், அந்த ஸ்விங் இங்கே கிடைக்காது. எல்எஸ்சி பேட்டிங்னு பார்க்கும்போது டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு அகேன்ஸ்டாக ராகுல் டீசெண்டாக இருந்திருக்கார். 3 times 50. ஜென்ரலாகவே ராகுல் எல்லா டீமோட டீசெண்டாக இருப்பார். பட் இந்த டீமோட பெஸ்ட்டாக இல்லை, ஓகேவாக இருந்திருக்கார். குயின்டிகாக்கு 2 50 அடிச்சிருக்காரு, 80 அப்படின்ற ஹை ஸ்கோரு, 30+ ஆவரேஜ். பட் ரீசெண்டாக குயின்டிகாவோட ஃபார்ம் அவ்வளோ கிரேட் இல்லை. மார்க்கஸ் ஸ்டோய்னிஸ் டீசெண்டாக இருந்திருக்காரு, இவரோட ஆவரேஜ் நல்லா இருக்குது. தீபக் கூட 14 மேட்ச்சில் 2 50, 19 below 20 தான். அந்தளவுக்கு கன்சிஸ்டன்ட் அப்படின்றது தீபக் கூடாட்ட எதிர்பார்க்க முடியாது. பதோனி டீசெண்டாக இருந்திருக்காரு. இந்த சில நாட் அவுட்ஸ் நல்லா 83 இருக்குது. நிக்கோலஸ் பூரனோட ஆவரேஜும் டீசெண்டாக இருக்குது. குணல் பாண்டியா 16 மேட்ச்சில் 34+ அப்படிங்கிற அந்த ஆவரேஜ் நல்ல நம்பர்னு பார்க்கலாம். 86 அப்படிங்கிற அந்த பெஸ்ட் இந்த டீமோட வந்திருக்கு. எல்எஸ்சி பவுலிங் டிசி கூட மார்க்கஸ் ஸ்டோய்னிஸ் அந்தளவுக்கு பெருசாக பார்க்கறதுக்கு இல்லை. அண்ட் இந்த ஆவரேஜை பார்க்கும்போது அவ்வளோ பெரிய பவுலிங் அப்படின்ற மாதிரி எதுவும் இல்லை. அண்ட் அருண் ஜெட்லி ஸ்டேடியத்தில் பேட்டிங் பேஸில் யோசிக்கும் போது நிறைய நம்பர் கிரேட் நம்பர் அப்படின்ற மாதிரி சொல்ல முடியல. குயின்டிகாக்கு 2 தடவை 50 அடிச்சிருக்கனால ஓகே. ராகுல் 2 மேட்ச்சில் அந்தளவுக்கு கிரேட் அவுட்புட் கொடுக்கல. எல்எஸ்சி பவுலிங் அருண் ஜெட்லி இல்லை அப்படின்ற இடத்துல நிறைய பேர் பவுல் பண்ணலை. ஸ்டோய்னிஸ், குர்னால் பாண்டியா, கிருஷ்ண பகவதம் இவங்க தான் பவுல் பண்ணியிருக்காங்க. அதில் குர்னால் பாண்டியா மட்டும் 5 மேட்ச்சில் 2 விக்கெட் எடுத்திருக்காரு. டிசி பேட்டர்ஸ், எல்எஸ்சி பவுலர்ஸ் இந்த மாதிரி ஒரு பேட்டில் பேஸில் யோசிக்கும் போது வார்னர் பிஸ்னாய், கூகுளி பாலில் கஷ்டப்பட்டு பார்த்துருக்கோம். அந்த 7 விக்கெட்ஸு அவருக்காக இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க பிஸ்னாயை முன்னாடியெல்லாம். அந்த ஒரு விஷயம் இன்றைக்கி நடக்குமான்னு பார்க்கணும். ரிஷப் பண்ட், குர்னால் பாண்டியா, ஸோ ஒரு மேட்சப் பேஸில் இல்லை அப்படின்னா கூட அந்த இடத்துல குர்னால் பாண்டியா விக்கெட் எடுத்திருக்காரு, அதை பார்க்குறோம். ரிஷப் பண்ட், பிஸ்னாய் இந்த ஒரு இடமும் பார்க்குறோம். இவரும் கூகுளியில் மாட்ட வச்சுருக்காரு. கேஎல் ராகுல் அக்சர் பட்டேலுக்கு எகென்ஸ்டாக, குல்தீப்புக்கு எகென்ஸ்டாக 2 times அவுட் ஆகிருக்காரு. குயின்டிகாக்கு அதே நேரத்தில் குல்தீப்போட கூகுளிக்கு அவுட் ஆகிருக்காரு. நிக்கோலஸ் பூரன் கலீலோட வேரியேஷனில் மாட்டியிருக்காரு, அதில் 2 time அவுட் ஆகிருக்காரு. நம்பரெல்லாம் பார்த்துக்குங்க. ஃபேண்டசி பிக்ஸ்ன்னு பார்க்கும்போது ஹை, மீடியம், லோ பிக்ஸு லிஸ்ட் அவுட் ஆகிருக்கு. அதில் ஃப்ரேசர் மேக்கருக்கு ஸ்டோய்னிஸ், ராகுல் டாப்பில் இருக்காங்க. அக்சர் கடந்த சில மேட்சஸில் நல்லா பண்ணதெல்லாம் அக்சரும் டாப் பிக்ஸில் வந்திருக்காரு, அதை பாருங்கள். கேப்டன் பேஸில் யோசிக்கும் போது இதில்
ஃப்ரேசர் மெக்கருக்கு, கேஎல் ராகுல், ஸ்டோயினிஸுக்கு அதிக வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் இவங்கள கேப்டனாக பிக் பண்ணி வச்சுருக்காங்க. ரிஸ்கின்னு யோசிக்கிற இடத்துல அக்ஸர், குவிண்டன் டிகாக், டேவிட் வார்னர் சைடு யோசிக்கலாம். நல்ல ஸ்கோர் பேஸில் ட்ராக்ஸ் எல்லாம் போயிட்டுருக்கு அப்படின்றதுனாலையும், குறிப்பாக இந்த பர்டிகுலர் கிரவுண்டில் ஸ்கோர் பேஸில் தான் போகுது அப்படின்றதுனாலையும் பேட்டர் சைடு கேப்டனாக போகிறது பெட்டர். அண்ட் ஜிஎல் லெவலில் யோசிக்கும் போது யாஸ்தாக்கு, ரசிக் சலாம், வார்னர் அண்ட் பிஸ்னாய். வார்னரை குறைவாக பிக் பண்ணியிருக்காங்க. போன மேட்ச் தான் உள்ளே வந்தார். பாசிபிளாக ஆன் டைமில் இது இம்ப்ரூவ் ஆகும், அதில் டவுட்டே கிடையாது. இன்ஜுரிக்கு அப்புறம் வராரு. போன மேட்ச் ஃபெயிலியரு. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பர்டிகுலராக இந்த கிரவுண்டில் ஓரளவுக்கு டீசென்ட் நம்பர் வச்சிருக்காரு. ஒரு செஞ்சுரி 950s அப்படின்னு அடிச்சிருக்காருன்னா அப்போ ஓரளவுக்கு நல்லா பண்ண முடியும். பட் அந்த ஒரு விஷயத்தை கன்சிஸ்டண்ட்டாக பண்ணுவாரா அப்படிங்கிற அந்த கேள்வி இருக்குது. இந்த சீசன்லேயே கன்சிஸ்டன்ட் அவர்கிட்ட இல்லை. இன்ஜுரி கன்சர்ன் அப்படிங்கிற வகையிலையும் சில மேட்சஸ் விளையாடலை அப்படின்றதையும் மைண்ட் பண்ணிக்கோங்க. டீம் பாருங்கள். ஸ்டோயினிஸ் கேப்டன், ராகுல் வைஸ் கேப்டன். ஓரளவுக்கு டீசெண்டாக பேட் பண்ண முடியும் அப்படிங்கிற அந்த ஆங்கிளில் நல்ல பேட்டர் சைடு கேப்டன்ஸ் கேப்டன் நிறைய பேட்டர்ஸை கவர் பண்ணுற மாதிரி. இங்கே பேட்டர்ஸ்ன்னு பார்க்கும்போது நிறைய விக்கெட் கீப்பர் பேட்டர்ஸ் இருக்காங்க. அதனால் எல்லாத்தையுமே கவர் பண்ணி போயிருக்கேன். ஃப்ரேசர் மெக்கருக்கு, வார்னர், அக்ஸரு, குல்தீப், நவீன் அப்படிங்கிற மாதிரி ஓரளவுக்கு ரெண்டு டீம்லேயும் போலர்ஸ் அதிகமாக இருக்காங்க. பர்டிகுலராக அந்த போலர் தான் 4 ஓவர் வீசுவாங்க அப்படின்னு கெஸ் பண்ணுறது கஷ்டம். ஒரு பக்கம் ரிஷப் பண்டோட கேப்டன்சி அதுவுமே பார்த்தீங்கன்னா கெஸ் பண்ணுற மாதிரி இருக்காது. ஒரு சில இடங்களில் ஓகே ஆஃப்டர் அந்த லைன் அவுட்லாம் வந்ததுக்கப்புறம் இந்த டீமாக இப்படி பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ரிசர்வ் பண்ணிட்டே கெஸ் பண்ண முடியும். ராகுல் அப்படிலாம் கெஸ் பண்ண முடியாது. ஃபிக்ஸ் பண்ணிட்டு வருவார், அதை அப்படியே கண்டினியூ பண்ணுவார். ஈவன் பர்டிகுலராக ஒருத்தர் அவுட் ஆகிறாரு, லெஃப்ட் ஹேண்டர் இருக்காங்க, ஒரு ஆஃப் பிரேக் போலரை போட வைக்கணும் அப்படி கூட பண்ணுவாருன்னெலாம் கன்ஃபார்மாக ராகுலெல்லாம் சொல்ல முடியாது. ஸோ அந்த பேஸில் ராகுலை கெஸ் பண்ணுறது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஸோ அந்த பேஸில் நம்ம பேட்டர் சைடு அதிகமாக போகிறது பெட்டர். எப்பயுமே பதோனியை முன்னாடியாக இருக்குவாரா, குர்னல் பாண்டியா முன்னாடியாக இருக்குவாரா, இந்த மாதிரி கேள்வியும் அப்பயுமே இருக்குது. ஸோ எனிவே ஸ்டோயினிஸ், ராகுல் டாப் ஆர்டர் வருவாங்க. அவங்க ரெண்டு பேர்த்தையும் கேப்டனாக போட்டு சேஃபாக போகிறதுக்கு போகலாம். ரிஸ்க் எடுக்கணும்னு நினச்சா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாம். நீங்கள் டிஃப்ரெண்ட் டீமை ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மிக்க நன்றி.